பார்த்து அவ பதறிட்டா. இத ஆங்கிலத்துல சொல்லணும்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? When she saw the accident, she freaked out. இந்த மாதிரி இன்னும் சில உதாரணங்களை பார்க்கலாம். நீ மேட்ச ஜெயிச்சிட்டியா? ஏய், என்ன ஏமாத்த சும்மா தானே சொல்ற? இத ஆங்கிலத்துல சொல்லணும்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? You won the match? Hey, you're having me on. உங்க கார் கதவுல ஒரு சின்ன டொக்கு இருக்கு. There is a small dent in the door of your car. ஒரு கூரான ஆணி ஏறினதுனால என்னோட டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. I got a flat tire after driving over a sharp nail. ஃபுட்பால் விளையாடினதால அவனுக்கு வலது கணுக்கால்ல சுளுக்கு பிடிச்சிருக்கு. He sprained his right ankle playing football. யாராவது கத்தியில காயம் படுறதுக்கு முன்னாடியே அதை அந்த பக்கம் போடு. Put that knife away before someone gets hurt. இது வரைக்கும் இந்தியாவில் மொத்தம் எத்தனை பிரதமர்கள் இருந்திருக்காங்க? Until now, how many prime ministers India has had? டோனி சூப்பரா பேட்டிங் பண்றத வாய ஆன்னு பொளந்துகிட்டு பார்த்தோம். With mouths agape, we watched Dhoni's superb batting. பேங்க்குக்கு மேல ஒரு பெரிய ரூமை வாடகைக்கு எடுத்தோம். We rented a big room above a bank. இங்க இருந்து 2 அடுக்கு படிக்கட்டு தான். அங்கதான் அவன் குடியிருக்கான். He lives 2 flights down from here. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க பெத்தவங்களை நல்லபடியா பாத்துக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைய வாழ்வீங்க. The more you take good care of your parents, the more you will lead a blessed life. இத பேசி பழகி பாருங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க.